எம்பெருமானின் ஆத்மபந்துக்களை எம்பெருமானை பிரார்த்தித்து ஆசீர்வாதம். விரதம். விரதம்னாலே சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்றது ஒரு பக்கம் ஒரு விதமாக அது ஒத்துக்கொள்வதாக இருந்தாலும், விரதம் என்பது ஐம்புலன்களையும் அடக்கி ஆளுவது. ஜாஸ்தி பேசாமல், கண்டவனை பற்றி தப்பு தப்பாக பேசாமல், எண்ணங்கள் சிதறாமல், புத்தி தடுமாறாமல், தர்ம சிந்தனையோடு நம்மளால் முடிஞ்சது அந்த விரத நாட்களில் உதவி செய்து இன்முகமாக வீட்டிற்கு வருபவர்களை வரவேற்று, கடிந்து கொள்ளாமல், கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாமல், எல்லோரிடத்திலும் அன்பை செலுத்தி, அதன் மூலம் உன்னுடைய நன்மதிப்பை புரிய வைத்து புரிந்தவர்களாக நீ இருக்க வேண்டும். மற்றவர்கள் இது அப்படி உன்னை எண்ணும்படி நீ நடந்து கொள்ள வேண்டும். விரதம் என்பது உன்னை நீ தனிமைப்படுத்திக் கொள்வது. தனிமைப்படுத்திக் கொள்வதுனா உலகத்தில் விட்டு போய் தனியாக போய் காட்டில் போய் உட்காரணும் இல்லை. எண்ணத்தால், புத்தியால், செயலால், செயல்பாடுகளால் அனைத்திலிருந்து உன்னை தேவையில்லாதவற்றிலிருந்து தனிமைப்படுத்திக் கொள்வதே விரதத்தின் முக்கிய அம்சமாக உள்ளது. அதுவே விரதம். சாப்பிடாமல் இருந்துட்டு அதுதான் விரதம் நினச்சிட்டு தேவையில்லாதவர்களை பற்றி தேவையில்லாமல் தப்பு தப்பாக பேசுறது, கோபப்படுறது, அது மாதிரி எதிராளியை தப்பாக பேசி அவள் மனசை வேதனை அனுமதிப்பது, இது மாதிரி அதர்ம செயல்கள் எவையெல்லாம் நாம் செய்கிறோமோ அதுவே விரதத்திற்கு எதிர்மறையான செயல்களாக இருக்கும். இவை அனைத்தும் இல்லாமல் தர்ம சிந்தனை, சத்தியம், நேர்மை, நீதி, தர்மம், பேச்சில், செயலில், செயல்பாடில், எண்ணங்களில் தடுமாற்றம் இல்லாமல், மனது அலைபாயாமல் இருந்து செய்யக்கூடிய நற்காரியங்கள் இந்த விரத நாட்களில் நாம் கடைபிடிக்க வேண்டும். இவை அனைத்துமே ஒன்று சேர்ந்து இருப்பதே விரத நாட்களில் விரதம் என்று சொல்லக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். புரிந்து கொண்டு சிவன் நாராயணன் நாமத்தையே சொல்லி அவன் பாதத்தை பற்றி எந்த விதமான இடையூறுகள், தடைகள் வந்து நின்றாலும் உன்னுடைய சத்திய பாதையின் தர்மமான பாதையிலும் சிந்தனையிலும் தடுமாற்றம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஆசீர்வாதம்.